ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டைக்கோஸ் பக்கோடா செய்கிறது பார்க்கலாம். முட்டைக்கோஸை இப்போ அரிஞ்சாச்சு. இப்போ தண்ணியில் அலசி வச்சுக்கலாம். தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, தேவையான அளவு காரம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனு, அரிசி மாவு 2 ஸ்பூனு, இல்லை நீங்கள் பஜ்ஜி மாவு கூட போட்டுக்கலாம். எதுவும் தேவையில்லைன்னா ஒரேடியாக பஜ்ஜி மாவு கூட போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், ஜீரணத்துக்கு கொஞ்சம் ஜீரகத்தூள், ஆப்ப சோடா கொஞ்சம் நெஞ்சு கடிக்காமல் இருக்கிறதுக்கு, ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். கரம் மசாலா போட்டுக்குங்க. இந்த பக்கோடாவுக்கு தட்டி அரை மணி நேரம் ஊற வைக்கணும். தண்ணி இருக்கும், தண்ணி கொஞ்சம் பார்த்து தெளிச்சிக்குங்க. முட்டைக்கோசில் தண்ணி இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, இதுவும் ஊறிடுச்சு. பக்கோடா போடலாம். கொஞ்சம் கிள்ளி கிள்ளி போடணும், அப்போ தான் தனித்தனியாக வரும். முருகுலா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.